மகாபரிசுத்த நாமத்திற்கு மயமுள்ளதாக உங்கள் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மயமுள்ளதாக சோதரம் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலும் ஆண்டுடைய பாதத்திலே கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள முடியாத பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்த நல் சிலாக்கியத்திற்காக அருமையானவருக்கு நாம் அதிகமாக சோதரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளா இருக்கிறபடினால் தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. எத்தனையோ பேர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். நாம் நம்முடைய ஆண்டவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மையம் உண்டாதாக. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் மிகமாக வாசிக்கிறோம். அவர்கள் மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராத்திரி வேளையிலே அவர்களுக்கு ஒரு செய்தியை தூதன் கொண்டு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். கொண்டு போய் அவர்களுக்கு சொன்னார், இதை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னதாக நாம் விதமாக பார்க்கிறோம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு விதமாக தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 10 வாசிக்கும் பொழுது வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி முதலாவது சுவிசேஷத்தை மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்லி நான் விதமாக பாருங்க. மனிதனுக்கு முதலாவது நற்செய்தி யார் அறிவித்தா? தூதர்கள் தான் அறிவித்தார்கள். தூதர்கள் முதலாவது நற்செய்தியை மனிதர்களுக்கு அறிவித்தார்கள். அந்த நற்செய்தி என்ன என்றால், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிற வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். இங்கே நாம் மேலே நாம் விதமாக வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே உலகமும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. கட்டளை பிறந்த அந்த நாட்களிலே எல்லாரும் குடிமதிப்பு எழுத வேண்டும், அவங்கவுங்க ஊர்ல போய் எழுத வேண்டும் என்று சொல்லி கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். இப்பொழுது நமக்கு எஸ்ஐஆர் என்று, அதாவது ஓட்டு உரிமை என்று கணக்கெடுக்கிற காரியங்கள் இருக்குது. அப்போது நாம் கணக்கெடுக்கும் பொழுது நம்ம சொந்த ஊர்ல நமக்கு இருக்கிற இடத்துல நாம் போயிருந்து பார்ப்பது போல அந்த நாட்களில் அகஸ்து ராயனுடைய நாட்களிலே குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது யோசேப்பும் மரியாவும் அவர்கள் வேற ஒரு ஊர்ல நாசரேத்தில் அவர்கள் குடியிருந்தாலும் அவர்கள் பெத்லகேமை சேர்ந்தவர்களானபடினால் அவர் பெத்லகேமுக்கு கடந்து வந்தார்கள். அங்கே வந்த பொழுது அவர்களுக்கு சத்திரத்திலே தங்குவதற்கு இடமில்லை என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். சத்திரத்தில் அவர்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை ஏனென்றால் குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக நிறைய பேர்கள் தங்கிவிட்டார்கள். அதனால் இவர்களுக்கு இடமில்லை. அப்படி இடமில்லாது இருந்த பொழுது அங்கே ஒரு மாட்டு தொழுவம், ஒரு தொழுவம் இருந்தது. அந்த தொழுவத்துல ஆடு, மாடு, கழுதைகள், குதிரைகள் இவெல்லாம் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த இடம்தான் கொஞ்சம் இருந்தது. அங்கே மனிதர்கள் தங்க முடியாத நிலை இல்லை, அங்கே இருந்தார்கள். ஏனென்றால் யோசேப்பும் மரியாளும் கையில ஒரு குழந்தையோடு தான் அங்கே கடந்து வந்தார்கள். தாவீதின் ஊரில பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நற்செய்தி சொன்னாலும், பிறந்த செய்தியை தூதர்கள் அறிவித்திருந்தாலும், ஏற்கனவே குழந்தை பிறந்து கை குழந்தையோடு வருகிறார்கள். தங்குவதற்கு எங்குமே இடமில்லை. ஒரு குளிர் அதுமாக நேரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது குளிர் ஆரம்பிக்கிற, பனி ஆரம்பிக்கிற ஒரு நேரம், நாட்கள், கால சீதோசன நாட்கள்ல இருந்தது. அவர்கள் குழந்தையை கொண்டு வந்த பொழுது சத்திரத்துல அவர்கள் வசதியா தங்க வேண்டும் என்று சொல்லி வந்த பொழுது அவர்களுக்கு அங்கே இடமில்லை. இடமில்லாதிருந்தபடினால என்ன செய்வது என்று சொல்லி விதமாக தொழுவத்திற்குள் போனாங்க. தொழுவத்துல விதமாக குழந்தையை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பதற்காக அங்க போனார்கள். அங்கே
அந்த தொழுவத்தில் இருந்த வைக்கோல் மற்ற காரியங்கள்லாம் அவர்கள் கொஞ்சம் சூடாக கனகனன்னு இருந்தபடினாலே அங்கே அவர்கள் தங்கியிருந்தார்கள். முன்னணியில அந்த குழந்தையை கிடப்பதற்கு வைக்கோல் புல் கீழே போட்டு மேல துணியில் சுற்றி கிடத்தி இருந்தார்கள். தூதன் விதமா சொல்கிறார், இதுதான் உங்களுக்கு அடையாளம், நீங்கள் போய் பாருங்கள் என்று சொல்கிறார். விதமாக சொல்லும் பொழுது தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கார் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்றால், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுதான் உங்களுக்கு அடையாளம், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் துணிகளிலே சுற்றி முன்னணி என்றால் மாடு இல்லைன்னா ஆடு மாடு கழுதைகள் ஏதாவது தீவனம் போகிற இடம், அந்த இடத்துல தான் கிடைத்திருக்க வேண்டும். ஒரு சத்திரத்துல லாட்ஜில இருக்கிறாங்க, இந்த ரூம்பு இத்தனை நம்பர் ரூம்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லல, இந்த வீட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்லல, முன்னணி கிடைத்திருப்ப காண்பீர்கள். உடனே இவர்கள் புரிந்து கொண்டார்கள். அங்கே அந்த இடத்துல போய் அவர்கள் தேவனை கண்டு பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாமதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. இயேசு பிறந்தார். பிறந்த செய்தியை தூதர்களுக்கு தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி பாடி சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவர்கள் கடந்து போனார்கள். தூதர்களும் அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பயமடைந்து இவர்களும் மிகுந்த சந்தோஷப்பட்டு போய் இயேசுவை கண்டார்கள் என்று சொல்லி நாமதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. சிலர் சொல்லுவாங்க, கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 தான் கொண்டாடணுமா, 25 தான் இயேசு பிறந்தாரா, அதாவது ரொம்ப கிளியராக அக்யூரேட்டா தெரியுமா அந்த தேதியில தான் பிறந்தாரா, அதனால நாங்க 25 கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ மனிதர்களுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, செத்து போனவங்களுக்கு அதாவது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, செத்து போனவங்களுக்கு கொண்டாடுறாங்க, பல ஆண்டுகள் ஆன பிற்பாடும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் பிறந்த நாள், ஆனால் நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் அவர் வராவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அவரை வராவிட்டால் நாம் புதிய உடன்படிக்கைக்குள்ள கடந்து வந்திருக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் அந்த இறைவனுக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். சிலர் சொல்வார்கள், பொதுவாக டிசம்பர் 25 என்று சொல்லும் பொழுது ஏன் இந்த பிறந்த நாள் டிசம்பர் 25 தான் கொண்டாடும், வேற நாள்ல கொண்டாடக்கூடாதா, அந்த நாள் 25 நாள் கொண்டாட மாட்டோம் என்று சொல்லி காரணம் என்னவென்றால், விதமாக ரோமர்கள் படையெடுத்து உலகத்தை முழுவதும் பிடித்தார்கள், எருசலேமையும் பிடித்திருந்தார்கள். அப்போ யூதர்களை பிடித்து ஆளுகை செய்து கொண்டிருந்த ரோமர்களுக்கு யூதர்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் ரோமருடைய வழிபாடுகள் என்னென்றால், சூரிய சந்திர இப்பொழுது இந்தியாவிலே வணங்குகிறது போல அவர்கள் சூரிய சந்திர பலவிதமான கடவுள்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்படி வணங்கி கொண்டிருக்கும் பொழுது எருசலேமை பிடித்து ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். ரோமர்களுக்கு பிடித்த ஒரு நாள் டிசம்பர் 25 ஒரு தேதி, அது மிகுந்த ஒரு வித்தியாசமான ஒரு நாளாக இருந்தது. அது யூதரிடத்திலிருந்து அந்த தேதியை எடுத்துக்கொண்டார்கள். அதனால அந்த சூரிய கடவுளுக்கு அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடினார்கள். சூரிய கடவுளுக்கு விசேஷமான பண்டிகை கொண்டாடினார்கள். அந்த பண்டிகை நாட்களில அது டிசம்பர் 25. அந்த பண்டிகை நாட்களில் என்ன செய்வார்கள் என்றால், அவருடைய வீடுகளில் ஸ்டார் எரிய போட்டு சூரிய இதனை போல பலூன்லாம் பறக்க விட்டு ஸ்டார்லாம் போட்டு அவர்கள் அந்த ரோமர்கள் அவருடைய விதமாக பட்டணங்கள் முழுவதும் விசேஷித்த விதமா லைட் எல்லாம் போட்டு கொண்டாடுவார்கள். அது மிகுந்த ஒரு எழுச்சியா இருக்கும். அப்போ இப்படி கொண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் என்றாலே ஆகாது. அப்படி இருந்தவர்கள் ஒரு நாள் ஒரு மன்னன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் போருக்கு கடந்து போன பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனம் கிடைத்ததாம். அந்த சொப்பனத்திலே ஒரு சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ போருக்கு போ, அப்பொழுது வெற்றி பெறுவாய் என்று சொல்லி அந்த மன்னனுக்கு அறிவிக்கப்பட்டது. என்றால் சிலுவை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். சிலுவை மரணத்தை கொண்டு வந்ததே அவர்கள் தான். அந்த மன்னனுக்கு சிலுவை அடையாளத்தை கொடுத்து, இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நீ போருக்கு போ,
விதமா நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லி ஒரு சொப்பனம் அவனுக்கு சொன்னதாகவும் கண்டதாகவும் அவன் உடனே அந்த போர் முனையில நின்று கொண்டிருந்த மன்னன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய எதிரியோடு நின்று போர் புரிவதற்கு முன்பாக அந்த போர் அவனுடைய படையில இருக்க அத்தனை பேரிடத்திலையும் அவன் சொன்னானாம், அதாவது ஒரு கல்லோ மண்ணோ எதோ ஒண்ணு எடுத்து என்ன செய்யுங்க, உங்க பட்டயத்துல, உங்களுடைய ஈட்டியில, உங்களுடைய வாளுல, உங்களுடைய தலை சீராவில எதுல சிலுவை அடையாளம் போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. சிலுவை அடையாளம் எல்லாத்திலும் போட்டுட்டு சிலுவை அடையாளத்தை போடுங்க, எல்லா இடத்துலையும் போடுங்க அப்படின்னு சொல்லி. சரி, மன்னன் சொல்லிவிட்டான்னு சொல்லி என்ன செய்தார்கள், எல்லா இடத்துலையும் சிலுவை அடையாளம் போட்டார்கள். அந்த போர்ல ஜெயித்து விட்டான். அகோரமான வெற்றி. மன்னன் ஜெயித்து விட்டு சந்தோஷமா ஆரவாரத்தோடு அவன் வீட்டுக்கு வருகிறான். அவருடைய மன்னனுடைய தாயா கேட்கிறார், என்ன மகனே, போன காரியம் என்னாச்சு? பயங்கர வெற்றிப்பா, பயங்கரமான வெற்றி. நான் மிகுந்த வருத்தத்தோடு கவலையோடு இந்த போர்ல நான் எப்படி ஜெயிக்க போறேன்னு சொல்ல போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ராத்திரி வேளையில் நான் தூங்கிட்டு இருக்கும், எனக்கு ஒரு சொப்பனம் கிடைத்தது. அந்த சொப்பனத்துல எனக்கு ஒருவர் இந்த சிலுவை அடையாளத்தை போட்டு போருக்கு போன்னு சொன்னார். ஆனா சிலுவை நாம் விதமா கேவலமான மரணத்துக்கு நாம் விதமாக அடையாளமா கொடுத்திருக்கிறோம். ஆனால் சிலுவை அடையாளத்தை போட்டதுன்னா அப்படியே எல்லாருக்கும் போட்டுவிட்டு போனேன். போன பொழுது அது பெரிய வெற்றி கிடைத்தது என்று சொல்லி சொன்ன பொழுது அந்த மன்னனுடைய தாயார் சொன்னார், அவர் சொன்னாராம், நான் மறைமுகமாக, அதாவது ரோமர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்றாலே பிடிக்காது, கிறிஸ்தவர்களை கண்டாலே விரட்டி விரட்டி கொள்ளணும், ஒரு கிறிஸ்தவர்களோட பார்க்க கூடாது, எல்லாத்தையும் அழிக்கணும். அவர்கள் விஷப்பூச்சிகள், இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, கிறிஸ்தவர்கள் விஷப்பூச்சிகள், மதம் மாற்றுகிறவர்கள், நீ என்னென்ன சொல்றாங்களோ அதை பூரா ரோமர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் ஏற்றி, அப்படி கிறிஸ்தவ தெய்வத்தை யாராவது ஏற்றுக்கொண்டால் அரச குடும்பத்தா இருந்தாலும் அவர்களை விதமாக கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் ரோமில் இருந்தது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருந்தபடினால இந்த ராணியானவர் இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் மறைமுகமாக இருந்தார். அவர் சொன்னாராம், நான் மறைமுகமாக வணங்குற என் தெய்வம் உனக்கு விடுதலை ஜெயத்தை கொடுத்தார். என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, நம்ம தான் ஒரு சட்டம் போட்டிருக்கிறோம் கிறிஸ்தவங்களை அழிக்கணும்னு சொல்லி. நானே ராணி, நான் போய் கிறிஸ்தவ பத்தி சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா என்னையும் வெட்டி கொண்டுருவாங்க. அதனால மறைமுகமா நான் இது பண்ண, என் இயேசு என்கிற ஒரு தெய்வம் இருந்தார். அவரை நம்முடைய சட்டத்தின்படி சிலுவையில அறைந்து கொண்டு போட்டோம். அவர்தான் கடவுள் என்பதை நான் நன்றாக அறிந்தேன், எனக்கும் சொல்லியிருக்கிறார்கள். நான் வெளிப்படையாக அவரை ஆராதிக்க முடியாமல் அந்தரங்கமாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அந்தரங்கமாக கிறிஸ்தவர்களாக இருந்தார். அந்த ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரட்சிக்கப்படலை, ஆனா இயேசு ஏற்றுக்கொண்டான், கிறிஸ்தவனா மாறின பிற்பாடு அவன் முழுமையா கிறிஸ்தவனா மாறிட்டான். அதாவது ராஜா எவ்வளியோ குடிமக்களும் அவ்வளி என்று சொல்லியிருக்கிறபடி அந்த அதுக்கு பிற்பாடு அந்த ராஜ்யத்துல எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அப்போ அந்த ராஜா என்ன பண்ணான்னா, கிறிஸ்தவர்களுக்கு நிறைய சலுகைகள் செய்ய ஆரம்பித்தான். அதாவது படையில எடுக்கணும்னா நீ கிறிஸ்தவனா அப்படின்னா விசேஷமான சலுகை எல்லாம் கூட. அப்போ அதை பார்த்து நிறைய பேர் சலுகைக்காக கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அப்போ கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடணும் என்று சொல்லி கிபி 316 14 இந்த சண்டை நடந்தது. 16 அவர்கள் முதலாவது கிறிஸ்துமஸ் கொண்டாடினார்கள். அது எப்படி கொண்டாடினார்கள்? சூரிய கடவுளை வணங்கி ஸ்டார் எல்லாம் தொங்க விட்டு லைட் எல்லாம் போட்டு எப்படி கொண்டாடினா, இப்ப நம்ம ஸ்டார் எல்லாம் போட்டு எப்படி கொண்டாடுறோமோ இந்த வழிபாட்டை அப்படியே கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டு வந்தார்கள். அப்போ சூரிய கடவுள் வணக்கம்தான் இது, அதனால் நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டோம் என்று சொல்லி இந்த காரியத்தை அறிந்தவர்கள் என்ன செய்யறார்கள்? கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறது இல்லை. ஆனால் ரோமை அதாவது ரோம் சாம்ராஜ்யத்தில் இருந்தவர்கள் கிமு 300 விதமாக எருசலேமை பிடித்த பொழுது, எருசலேமை பிடித்து விதமாக ஆளுகை செய்த பொழுது மக்கபேயர் என்கிற ஒரு ஆசாரியனுடைய குமாரர்கள் அவர்கள் தெய்வத்தை ஆராதிக்க முடியாதபடி காட்டுக்கு விரட்டப்பட்டிருந்தார்கள், மலையிலே போல் குடியிருந்தார்கள். அப்படி இருந்த பொழுது அவர்கள் எருசலேமை இடித்து
அதாவது அலெக்சாண்டர் ராஜாவுடைய சேனை அதிபதி, அதாவது 4 அதிபதிகள், அதுல ஒருத்தன் விதமாக அலெக்சாண்டர் காலத்துக்கு பிற்பாடு ஒருவன் விதமாக எருசலேமை பிடித்து அழித்து அதிலே பன்றி எல்லாம் பழி செலுத்தி அங்கே தேவாலயத்தை இடித்து நாசமாக்கி பயங்கர ஒரு மோசமான காரியங்களை செய்து விட்டான். அந்த நாட்களில் இந்த மக்கபேர் ஆசாரியனுடைய குமாரர்கள் அங்கே அடித்து துரத்தப்பட்டார்கள். மலைகளில போய் 2 வருஷ காலமாக விதமாக குகையில பதுங்கி இருந்தார்கள். அங்கே இருக்கும்போது அவருடைய சகோதரர்களோடு சேர்ந்து விதமாக அந்த நாட்டினுடைய, அதாவது எருசலேமுடைய விடுதலைக்காக ஆட்களை சேர்த்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று 2 வருஷம் கழிச்சு விதமாக அவர்கள் எழும்பி வந்து படைகளோடு வந்து இந்த எருசலேமை ஆக்கிரமித்திருந்த மனிதர்களை பிடித்து அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு முழு எருசலேமை பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்ட பிற்பாடு அந்த ஆசாரியர்கள் ஒரு பிரகடனப்படுத்தினார். என்ன என்றால், எருசலேம் நம்முடைய கைக்கு வந்து விட்டது, அதனால் நாம் இந்த எருசலேம் விடுதலையை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு விடுதலை பண்டிகையாக நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக கொண்டாடினார். விசேஷத்துவமாக இருந்தது. அந்த நாட்களிலும் அவர்கள் லைட் எல்லாம் போட்டு ஸ்டார் எல்லாம் இது பண்ணி நிறைய காரியங்களை போட்டு இது பண்ணினார்கள். அந்த பண்டிகை இந்த ரோம ராஜாவுக்கு, அதாவது எருசலேமை பிடித்திருந்த ஒரு ராஜாவுக்கு அந்த பண்டிகை அவருக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதனால அந்த பண்டிகையை சூரிய கடவுளுக்கு கொண்டு வந்து படைத்தான். இப்பொழுது ரோம சாம்ராஜ்யத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அதே பண்டிகையை எங்க கொண்டு வந்துட்டாங்க? கிறிஸ்துக்கு கொண்டு வந்துட்டான். ஆக மொத்தத்துல ஏற்கனவே எருசலேம் விடுதலைக்காக கொண்டாடப்பட்ட பண்டிகை அங்க போயிட்டு அது திரும்ப இந்த பக்கமே வந்துருச்சு. ஆனா இயேசு டிசம்பர் 25 தான் பிறந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா குளிர் காலங்கள்ல பிறந்தார். அது நவம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு மார்ச் மாசம் வரைக்கும் குளிர்காலம் இருக்கும். ஏதோ ஒரு நாட்கள்ல கொண்டாடினார். கிழக்கு நாடுகள்ல அதாவது ஜனவரி 17 கொண்டாடுகிறார்கள். சில நாடுகள்ல 25, சில நாடுகள் ஒவ்வொரு தேதி கொண்டாடுகிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட நாளுக்கு 25, நம்ம அதை கொண்டாடுகிறோம். அதனால இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளே கொண்டாட வேண்டும். ஏன் கொண்டாட வேண்டும் என்றால், இயேசு நமக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர் கடந்து வந்தபடினாலே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை கொடுக்க முடியாத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. நாம் மனிதர்களாக பிறந்திருந்தாலும் மனிதர்களாக இல்லை, மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். பற்பல காரியங்கள்ல நிறைந்து கொண்டிருந்தோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்டு ரட்சித்து இந்த உலகத்துல நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக இந்த உலகத்துல இயேசு பிறந்து வந்து 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்து 30வது வருஷத்துல ஊழியத்தை ஆரம்பித்து 33வது வருஷத்துல சிலுவை மரணத்தை தழுவி அவர் பரலோகத்துக்கு கடந்து போய்விட்டார். போகும் பொழுது அவ்விதமாக அநேக காரியங்களை அறிவித்து விட்டு சீசர்களை அமர்த்தி விட்டு கடந்து போனார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய திருச்சபை எழுப்பினார். ஆனால் அந்த நாட்களிலே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாள் தெரியாது. ஆதி சபையார் பிறந்த நாளை கொண்டாடவில்லை. இது கிபி 316 தான் முதலாவது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. முதலாவது கிறிஸ்துமஸ் யாரு கொண்டாடினா? தேவ தூதர்கள் மேய்ப்பர்களோடு கொண்டாடினார்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் தாவீதின் ஊரில் உங்களுக்கு பிறந்திருக்கு. அந்த தொழுவமானது அது தாவீதினுடைய கொழு மண்டபம். தாவீதினுடைய கொழு மண்டபம் அது பிற்காலங்களில் தொழுவமாக மாற்றப்பட்டது. அங்கே கிறிஸ்து முன்னணியில கிடத்தப்பட்டிருந்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. கிறிஸ்து பிறந்த பொழுது ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம், பரலோகம் மகிழ்ந்து களி கூர்ந்தது. உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி இருக்கிறபடினாலே மனுஷன் மேல் அதிக பிரியம் கர்த்தராகிய இயேசு வந்தபடினாலே அவர் நமக்காக சிலுவையும் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அதுமா மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறபடினாலே நம்மேல் வைத்த அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மனுஷன் மேல் பிரியம், எப்பேற்பட்ட பாவியா இருந்தா அவன் மேல் பிரியம் வைக்கிறார் என்று சொல்லிப்பார். அப்படி பிரியம் வைத்தபடினாலே அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அந்த
பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமா ஸ்தோத்திரம் செலுத்துமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அதனால் கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நாம் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள், புத்திரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவரை இயேசு இங்கே விதமாக சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராய் இயேசு இவ்விதமாக சொல்லுகிறார். வாசிங்க. சாரி, 5:6 வாசி. சமாதானம் பண்ணுகிறவர்கள் 5 சமாதானம் பண்ண 9 வாசி. சாரி, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாரு? தேவனுடைய புத்திரர்கள். தேவனுடைய பிள்ளைகள்னா சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அப்படி என்றால் சமாதானம் உடையவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானமா பேசுகிறவர்கள், சமாதானத்தோடு வாழுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். சமாதானத்துக்கு விரோதமாக, சமாதானத்தை கெடுக்கும்படியாக, சமாதானமே என்னதென்று தெரியாம வாழ்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் அவர்கள் சமாதானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். யாவரையும் சமாதானப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அருமை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சமாதானத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு பெரிய விருப்பம். நாம் சமாதானத்தோடு வாழ்வதற்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு இங்கே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நாம் சமாதானத்தோடு காணப்பட வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார். சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, சமாதானம் பண்ணுகிறத விட சண்டை பண்ணுகிறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. யாரு சிலருக்கு யாரையாவது சண்டை இழுத்து உடனே தூக்கமே வராது. யாரையாவது பத்தி யார்ட்டையாவது சொல்லலைன்னா என்ன வராது? மன சமாதானமே இருக்காது. ஒரு வீட்டுல கணவனும் மனைவியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த கணவன் மணி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன செய்யல, பிடிக்கவே இல்லை. எப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கானே, ரொம்ப சமாதானமா இருக்கானே, எப்போ ரொம்ப ஐக்கியமா இருக்காங்களே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அவன் மனைவியோடு அவ புருஷனோடு சமாதானமா சந்தோஷமா வாழ்ந்துருக்கு. யாருக்கு பிடிக்கல? பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுக்கு பிடிக்கல. அவன் என்ன செஞ்சான்னா, எப்படா இவங்க சந்தோஷத்தை கெடுக்கலாம், இவங்க சமாதானத்தை கெடுக்கலாம், என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மண்டை போட்டு கசக்கி கசக்கி அப்படியே இது பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருந்தான். ஒரு நாள் கணவன் மனைவியும் தனித்தனியா இருக்கும் பொழுது நைஸா போய் பேசினான். பேசும்போது என்ன பேசினான்னா, அவனுடைய மனைவியை விட்டு இந்த அம்மாட்ட பேசினான். என்ன பேசினா, ஏமா உன் வீட்டுக்கார தண்ணிலாம் அடிப்பானோ? சா, என் வீட்டுக்கார தங்கமான ஆள், என் வீட்டுக்கார அப்படியா இப்படியா, ஆனா உன் வீட்டுக்கார ஒரே உப்பா இருப்பாரு போல. உப்பா என்னது சொல்ற? ஆமாம்மா, ஏன்னு பாரு, நாள் தூங்கணும் போட்டு நைஸா நாக்கு எடுத்து அப்படியே கையை கொஞ்சம் நக்கிப்பாரு, உப்பா இருக்கும், உப்பு கறி. சும்மா என்னத்தையா சொல்லணும்னு சொல்லாரு, எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருப்பா, நான் ஏதோ சொல்றேன்னு. சும்மா நல்லா தூங்கிட்டு இருக்கும், சும்மா நக்கிப்பாரு, உப்பு கறிக்கும். வெறும் அதாவது உப்பு கறிச்சாலும் ரொம்ப மோசமான ஆளு அப்படின்னு சொல்லி என்னென்ன சொல்லணுமோ சொல்லு. இந்த மாதிரி நம்பல. ஆனாலும் ஒரு விதைய போட்டாச்சு இல்லையா, அது இதாயிடுச்சு. இப்போ அந்த ஐயாட்டவே பேசணும். அவர்கிட்ட பேசும்போது அப்படியே பேச்சுவாக்கில் அது பண்ணி, உங்க வீட்டுக்கார மாதிரி நாய் பரம்பரையா அப்படின்னு சொல்லி, என்ன எதை எடுத்தாலும் நக்கி நக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
ஓ, என் வீட்டுக்காரை பத்தி தப்பா பேசாத, அடி பல்லெல்லாம் உடைச்சிருவாங்க. சரி சரி, நீ சரி நான் சொன்னா நீ கேட்க மாட்டப்பா, நம்ப மாட்டேன். நீ என்ன தூங்குற மாதிரி தூங்கு, அவன் வீட்டுக்காரர் உன்னை நக்கி பாப்பா பாரு. இங்கே ஏற்கனவே போட்டான் இல்லையா. ஆமா. ஒரு நாள் விதமாக 2 பேரும் ஜாலியா இருக்கும்போது சரி சொன்னேன், அவன் தூங்குறேன்னு சொல்லிட்டு நான் தூங்குற மாதிரி அப்படியே தூங்கும்போது இவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கு. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னானே, அப்படியே அது உண்மையா இருக்குமோ, சரி கொஞ்சம் தூங்குற மாதிரி தான் தூங்குவோமே. உண்மையிலே தூங்குறவன் தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ இந்த அம்மா பாத்துட்டு இருக்கேன், இந்த பக்கத்துல அந்த அக்கா சொல்லிச்சேன் உப்பு காய்ச்சி, அப்படி இவரு அவ்வளவு உப்பாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நல்லா தூங்கிட்டு இருக்காரு இப்ப நைஸா அப்படின்னு நான் நாக்கு எடுத்து நக்குனாரு. அவரு ஓங்கி ஒரு அடி கொடுத்துருக்கு. ஏண்டி அந்த அக்கா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொன்ன சரி தண்ணி நாய் பரமா, நான் ஒன்னே போய் நீ கட்டி வச்சிருக்கிறாங்க. நீ உப்பு கரிசி போய் கிடக்குற, நீ ஒரு உப்பளத்துல வேலை செஞ்சவன் போல, நீ மோசமான ஆளு. 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சு. இப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. அதாவது சமாதானத்தை கெடுக்க இருந்தா யாருக்கு சந்தோஷம் வரும்? சமாதானத்தை கெடுக்கிறது யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம்னா அவ்வளவு சந்தோஷம். தேவன் வரும்பொழுது ஓடி போய் அப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சி தேவனோட ஐக்கியப்பட்டு ஒரு தகப்பன் பிள்ளையோட வாழ்க்கை அவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், சமாதானம், ரொம்ப ஐக்கியமா இருந்தாங்க. ஏவாள் தனியா போகிற ஒரு நேரத்துல, ஆதாம் இல்லாத, கர்த்தர் அந்த பக்கம் இல்லாத நேரத்துல சர்ப்பம் ஏவாள்கிட்ட நைசா பேசி அந்த பழத்தை புசிக்க வச்சு புருஷனுக்கு கொடுக்க வச்சு, இப்போ 2 பேரும் நிர்வாணமா மாறி, இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு பயந்து விருஷங்களுக்குள்ள ஓடி ஒளிஞ்சி அத்தி இலையை தச்சு ஆண்டவர் கேட்கிறார், எங்கப்பா இருக்கிற? ஆண்டவர் தெரியும், ஆனா கேட்கிற எங்கப்பா இருக்கிற? நாங்கள் நிர்வாணிகளா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறோம். இவருங்க ஒரு சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான இருந்த ஒரு குடும்பத்தை அந்த சமாதானத்தை கெடுக்கும்படியான ஒரு வேலையை பிசாசு செய்யறான். இன்னைக்கு யாரெல்லாம் சமாதானத்தை கெடுக்க முடியாக, சண்டையை மூட்ட முடியாக விதமாக, அவனை விடாத, அவனை கொலை செய், அவனை கொல்லு, அவனை அடி, அவனை விடாத, அவன் அப்படியாக்கும் எப்படியாக்குன்னா அந்த முழு பிசாசு அந்த ஆளுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. இவர்கள் பிசாசனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். யாரெல்லாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாதானப்படுத்தி அவர்கள் ஆறுதல்படுத்தி சரிப்படுத்தி எதுவுமாக எந்த பிரச்சனையானாலும் அவர்களை அகற்றி சமாதானத்துக்குள்ள கொண்டு வருவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்பா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி சமாதானமான வார்த்தைகளை பேசி சண்டை போடுறதை நிறுத்தி அவர்கள் சமாதானமா இருக்கும்படி நாம் செய்ய வேண்டும். குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருது, எப்படிலாம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாதுமா, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணி சண்டை இல்லாமல் பார்க்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சகோதரருக்குள்ளே போட்டி பொறாமைகள் இருக்கிறது. அந்த போட்டி பொறாமை இருக்கிறதை கண்டு அதை சரிப்படுத்த வருகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் சபைக்கு போக முடியாத அளவு நெருக்கடிகளும் பல விதமான பிரச்சனைகள் உருவாகுது. அங்கே விதமாக சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துகிறவர்கள் யாருடைய பிள்ளைகள்? அந்த பாஸ்டர் எப்படியா சொன்னாரு, சொல்லுவார், அவர் எல்லாம் பண்ணுவார். அந்த ஆள் கொஞ்சம் மோசமான ஆள் தான். இனி அந்த பக்கம்லாம் போகாதீங்க, நான் இதுக்குதான் சொன்னேன், அந்த பக்கம் போகாதீங்கன்னு தலையால் அடிச்சிட்டேன். கேட்டீங்களா? சரி, இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சிச்சே அப்படின்னு பேசுறவன் நன்மையா பேசுறது போல இருக்கும். அவன் யாரு? பிசாசு, பிசாசுடைய பிள்ளைகள், சமாதானத்தை கெடுக்கிறவர்கள். அப்படிலாம் இல்லை என்று சொல்லி சமாதானம் பண்ணியவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவ பிறந்த நாள் கொண்டாடுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மரண நாளை கொண்டாடுகிறோம்,
இயேசு உயிர் தெழுந்த நாளை கொண்டாடுகிறோம். பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட நாளை கொண்டாடுகிறோம். எல்லா நாளும் கொண்டாடுகிறோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்தி திருவிழந்து எடுத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். அதெல்லாம் ஓகே. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் நாம் சமாதானம் உடையவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய புத்திரர்களாக இருக்க வேண்டுமா? சமாதானம் உடையவர்களாக, யாவரும் வேதம் சொல்கிறது கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானம் உள்ளவர்கள், யாவரோடும் நாம் சமாதானம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாதாக. பிறந்த நாள் கொண்டாடும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப நிறைய வார்த்தைகள் வரும், கேட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு. ஒரே வார்த்தை தான். என்ன வார்த்தை? சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அதனால் நாம் சமாதானம் பண்ண வேண்டும், சமாதானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை விதமாக பார்க்கிறோம். அதனால்தான் தேவதூதன் சொன்னார், என்ன சொன்னார்? பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. அப்போ சமாதானம் பண்ணினாலே பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது, தேவன் மகிமைப்படுகிறார், மனுஷர் மேல் தேவனுக்கு இருக்கிற பிரியம் அதிகரிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அதனால் நாம் சமாதானம் உடையவர்களாக, சமாதானம் பண்ணுவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும். கேட்ட வார்த்தைகள் மனதில் கொண்டு யார் அவர் ஜெபிக்கலாம், யார் முழங்கால போயிட்டு அந்த ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.